ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் ஏரியாவில் ஒரு அற்புதமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 40 அடி ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 70ன்ற சைஸில் 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு கீழே 2 கடை பார்த்தீங்க, மேலே 2 கடை இருக்குது. அது இல்லாமல் செல்ஃபோன் டவர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு வாடகை வந்துட்டுருக்கு. பின்னாடி ஒரு 2 BHK ஹவுஸ் இருக்குது. வாங்க வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம பார்ப்போம். கீழே 2 கடை பார்த்தீங்க, அதே மாதிரி மேலே பாருங்கள் 2 கடை இருக்குது. இதுக்கு மேலே செல்ஃபோன் டவர் டெரஸில் இருக்குது. இந்த ஏரியா ரொம்ப மெயினில் இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான இடம் தான் இது. ரொம்ப ரொம்ப நிறைய இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மினிமம் ஒரு 1 lakh வாடகை வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை நேரில் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியா இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப மெயின் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் உங்களுக்கு பைபாஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கடை பார்த்தோம். அடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு வாடகை வந்துட்டுருக்கு லைவில். அதே மாதிரி மேலே கடைக்கு உண்டான டேங்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸ் இருக்குது. இந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வீடை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும், இந்த இடமும் உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. நல்லா கேட்டுங்க, 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி பைக் பார்க்கிங்கும் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு உட்காரத்துக்கான ஒரு சின்ன திண்ணை மாதிரி உங்களுக்கு கட்டி விட்டுருக்காங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஈவினிங்கில் நீங்கள் அழகாக உட்காந்துக்கலாம். இதுக்கு மேலே டெரஸ், உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நீங்கள் வீடு பில்ட் பண்ணி கட்டிக்கலாம். வீடோட ப்ளஸ் கடையோட வீடு இடம் பார்க்குறவங்க உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம், உடனே இதை பர்ச்சேஸும் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வீடு என்ட்ரியில் ஒரு பெரிய ஹால். நிறைய பேர் எனக்கு ஹால் சின்னதாக இருக்குது, பெரிய ஹாலாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஹால்லேருந்து சமையல் ரூம், உங்களுக்கு பெட்ரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹாலை தொடர்ந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள், தனியாக இருக்குது. ஷெல்ஃப்லாம் வச்சு ஒரு தனி டோர் வச்சு கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். தனியாக இதுக்கு இபி கனெக்ஷன், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. இந்த வீட்டை சுற்றியே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் எல்லாமே போட்டிருக்கு. இது ஒரு CMD அப்ரூவ்டு பட்டா, பில்டிங் அப்ரூவ்டு எல்லாமே கிளியராக இருக்குது. நீங்கள் நேராக வந்து அதெல்லாம் பார்த்து செக் பண்ணியே நீங்கள் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணலாம். பாருங்கள், கிச்சன் ஏரியா நல்லா காம்பேக்டாக உங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது. இந்த கிச்சன் ஏரியாலேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு சின்ன டோரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சின்னதாக ஒரு வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு மேலெலாம் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு நம்ம கிச்சன் ஏரியா கீழே மட்டும் உங்களுக்கு சின்னதாக ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷெல்ஃபுக்கு ஒன்று வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பாருங்கள், ஹால் பார்த்தோம். கிச்சன் ஏரியா அடுத்து ஒரு பெட்ரூம். இதை நீங்கள் பெட்ரூம் சொல்லிக்கலாம், ஹாலாகவும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஹால். இதிலே ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் நல்லா பெரிய அளவுக்கு இருக்குது. பாருங்கள், பெரிய பெட்ரூம். நல்லா ஒரு இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஃபுல்லாகவே பெரிய பெட்டு தான் வருது. அதுக்கான பெட்ரூம் இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், 2 BHK தான் இந்த வீடு டோட்டலாக. சரிங்களா? இது ஒரு பெட்ரூம், அடுத்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அது கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். இது வந்து நல்லா பெரிய பெட்ரூமாக இருக்குது. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன். இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. சைடில் வெளியே போகிறதுக்கான வழி வாஸ்து பிரகாரம் அங்கே டோர் வைக்கணும் அப்படின்றதுனால அங்கே வச்சு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இதுலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, காமனாகவும் ஒரு பாத்ரூம் இருக்குது. விண்டோ வென்டிலேஷன் நல்லாவே வெளிச்சமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடு நல்ல வெளிச்சங்க, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்ததுனால நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் பாருங்கள். அது மீறி உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் திருப்பி உங்களை கூப்பிடுவேன். சரிங்களா? நீங்கள் அப்படியும் நான் கூப்பிடல அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு, நான் உங்களுக்கு ரீப்ளே கொடுக்குறேன். பாருங்கள், இந்த வீட்டை விட்டு வெளியே வரோம். வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியே கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. ஒரு போர் கொடுத்துருக்காங்க. போர்லேயே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, அதெல்லாமே சொன்னேன். பாருங்கள், நடக்கிற அளவுக்கு சுற்றியே ஒரு 5 அடிக்கு காம்பவுண்ட் வால்லாம் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் வைஸ் கிளியருங்க. நீங்கள் வந்து அதை நேரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சமையல் ரூம்லேருந்து வெளியே வரதுக்கான வழி தாங்க அது. மற்றபடி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். பாருங்கள், வீட்டை சுற்றி வீட்டுக்கு தனியாகவும் கடைக்கும் தனியாகவும் தனித்தனியான ஒரு கமர்ஷியலில் தான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிச்சன் ஏரியாலேருந்து வர்றதுக்கான ஒரு இடம். இதுலேருந்து வெளியே ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து டெரஸ்க்கு போகிற வழி. நீங்கள் மேலே இதுக்கான காலம்ஸ்லாம் கூட தனியாக இருக்குது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட மேலே வீடு கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள், நான் அதில் லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட், லேண்ட் எதனா தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.